Welcome to all. A lamp doesn't speak. It introduces itself through its light. Achievers never expose themselves, but the achievements exposes them. ஒரு விதை வீரியமிக்கதா இல்லையா என்பதை ஆராய்ச்சி செய்வதை விட அந்த விதை எந்த நிலத்தில் விதைக்கப்படுகிறது என்பதே முக்கியம். அதுபோல விதைகளாகிய உங்கள் குழந்தைகளை நிலமாகிய எங்கள் பள்ளியில் விதைத்து அவர்களுக்கு கல்வி, அறிவு, ஒழுக்கம் போன்ற உரங்களை புகுத்தி அறியாமை என்னும் கலையை அகற்றுவதே எங்கள் ஸ்ரீ விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி. 2023-2024 கல்வி ஆண்டில் ஆண்டறிக்கையின் வாயிலாக எங்கள் பள்ளி உருவான வரலாறு, கடந்து வந்த பாதை, இந்த கல்வி ஆண்டில் எம் பள்ளி மாணவர்களின் சாதனைகள் போன்றவற்றை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம். 2023-2024 கல்வி ஆண்டிற்கான ஆண்டறிக்கை. எங்கள் பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகிய தங்கள் முன் இந்த ஆண்டறிக்கை சமர்ப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். நகரத்திற்கு இணையான கல்வி கிராமத்தில், ஆனால் மிக குறைந்த கட்டணத்தில் என்பதே எங்கள் இலக்கு. ஸ்ரீ விவேகானந்தா மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளி 4/6/2003 அணைக்கட்டு பிரதான சாலையில் 149 மாணவர்களுடன் தொடங்கப்பட்டது. தொடர் மாணவர் சேர்க்கையாலும் பெற்றோர்களின் பேராதரவாலும் 13/3/2005 அணைக்கட்டு அப்புக்கல் சாலையில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு அன்றைய உதவி தொடக்க அலுவலர் திரு அண்ணாமலை அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு சிறப்பான முறையில் செயல்பட்டு வந்தது. பின்னர் எங்கள் பள்ளி ஸ்ரீ விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு அணைக்கட்டு காந்தி ரோட்டில் பிரம்மாண்ட கட்டடத்துடன் 22/2/2013 புதிய உருவெடுத்து கம்பீர தோற்றத்துடன் மாணவர்கள் மனதிலும் மக்கள் மனதிலும் நின்றது. அன்று முதல் இன்று வரை எங்கள் பள்ளி தன்னை நாளும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு எம் பள்ளி மாணவர்களின் சாதனைகளே சான்று. மாணவர் எண்ணிக்கை எந்த ஒரு விளம்பரமும் இல்லாமலே நம் பள்ளியில் மாணவர் சேர்க்கை வருடந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கு காரணம் பெற்றோர்கள் எங்கள் பள்ளி மீது வைத்துள்ள நம்பிக்கையே என்றால் அது மிகையாகாது. சென்ற ஆண்டு மாணவர்களின் எண்ணிக்கை 1576 இருந்த நிலையில் இந்த கல்வியாண்டில் மாணவர்களின் எண்ணிக்கை 1821 உயர்ந்துள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் மற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கை. நம் பள்ளியில் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க ஆசிரியர் மற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே வருகிறது. 2024 புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு தற்போது 74 ஆசிரியர்கள் மற்றும் 5 சிறப்பு ஆசிரியர்கள் என மொத்தமாக 79 ஆசிரியர்கள் நம் பள்ளியில் சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். வாகன வசதி. இந்த வருடம் புதியதாக 2 பள்ளி பேருந்துகள் மாணவர்களின் பயண வசதிக்காக வாங்கப்பட்டு மொத்தம் 16 பள்ளி பேருந்துகள் அணைக்கட்டு தாலுகாவை சுற்றியுள்ள சுமார் 70 கிராமங்களுக்கு இயக்கப்பட்டுள்ளன என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாணவர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்யும் பொருட்டு அனைத்து பள்ளி வாகனங்களிலும் GPS கேமரா பொருத்தப்பட்டுள்ளன. மாணவர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வருவதற்காகவும் குறித்த நேரத்தில் வீட்டிற்கு பாதுகாப்பாக செல்லவும் 16 ஓட்டுநர்களும் 16 நடத்துனர்களும் எங்கள் பள்ளியில் மிகவும் பொறுப்புடன் செயலாற்றி வருகின்றனர். பள்ளி தூய்மை பராமரிப்பு. 80 வகுப்பறைகள், 5 பெரிய ஆய்வகங்கள், 70 கழிவறைகள், விளையாட்டு மைதானம் ஆகியவற்றை தினந்தோறும் தூய்மை செய்து தம் பள்ளி வளாகம் முழுவதையும் சுத்தமாக அழகாக காட்சி தர காரணம் எங்கள் பள்ளியில் பணிபுரியும் 11 தூய்மை பணியாளர்களே என பெருமிதத்துடன் கூறிக்கொள்கிறோம். பள்ளியின் காவலர்கள் 4 பேரும் பள்ளி நுழைவு வாயில் மற்றும் பள்ளி வளாகம், வகுப்பறைகள், தோட்டம் என அனைத்தையும் கண்காணித்து மாணவர்களின் பாதுகாப்பிற்கு பெரிதும் துணை நிற்கின்றனர். நம் பள்ளியில் கொண்டாடப்படும் விழாக்கள். பாருக்குள்ளே நல்ல நாடாம் நம் பாரத திருநாடாம். நம் பாரத நாட்டின் சுதந்திர தினம், குடியரசு தினம் ஆகியன வருடந்தோறும் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளோடு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் சுவாமி விவேகானந்தர், மகாத்மா காந்தி,
கர்ம வீரர் காமராஜர், ஏவுகணை நாயகன் டாக்டர் APJ அப்துல் கலாம், மகாகவி பாரதியார் போன்ற தேச தலைவர்களின் பிறந்த நாள் விழாவானது நம் பள்ளியில் மாணவர்களின் உரைகளோடும் கவிதைகளோடும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பள்ளி முதல்வர், பள்ளி தாளாளர் ஆகியோர் தேச தலைவர்களின் புகழ் மற்றும் சாதனைகளை மாணவர்களுக்கு எடுத்துரைப்பர். முன்னாள் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளும் குழந்தைகள் தினமுமான நவம்பர் 14ஆம் தேதியன்று மாணவர்கள் உற்சாகத்தோடு ஆடி பாடி விளையாடி மகிழ்ந்தனர். பள்ளியே கோயில், ஆசிரியரே தெய்வம் என்ற பொன்மொழிக்கு இணங்க செப்டம்பர் 15ஆம் நாளன்று ஆசிரியர் தினம் நம் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. இதில் ஆசிரியர்களை மகிழ்விக்கும் பொருட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. நம் பள்ளி மாணவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் வகையில் ஆண்டுதோறும் உணவு திருவிழா, சயின்ஸ் டே, யோகா டே ஆகியன நடத்தப்பட்டு வருகின்றன. உணவு திருவிழா மூலம் பாரம்பரிய உணவு வகைகள், சத்தான உணவுகள், உடல் நலத்திற்கு நன்மை மற்றும் தீமை தரும் உணவுகள் பட்டியலிட்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வும் உடல் ஆரோக்கியம் பற்றிய அக்கறையும் நம் ஆசிரியர்கள் வழங்கினர். சயின்ஸ் டே விழாவினில் பாடவாரியாக மாணவர்களுக்கு கண்காட்சி அமைக்கப்பட்டது. அதில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். எங்கள் பள்ளியின் இளம் விஞ்ஞானிகளை கண்டறிய இது பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. மாணவர்களின் மனதை ஒருமுகப்படுத்தவும் செம்மைப்படுத்தவும் எங்கள் பள்ளியில் யோகா கற்றுத்தரப்படுகிறது. யோகா தினமும் வருடந்தோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. எங்கள் ஸ்ரீ விவேகானந்தா பள்ளி மாணவர்களின் எதிர்கால நலன் மற்றும் வேலை வாய்ப்பினை கருத்தில் கொண்டு நீண்ட காலமாகவே தமிழ், ஆங்கிலம் மட்டுமல்லாது ஹிந்தி மொழியும் 3வது மொழியாக 1ஆம் வகுப்பு முதலே பேசவும் எழுதவும் கற்றுத்தரப்படுகிறது. அது மட்டுமின்றி ஆண்டுதோறும் ஹிந்தி பொதுத் தேர்வினை மேற்கொண்டு அதில் மாணவர்களை அனைத்து நிலை தேர்வுகளையும் எதிர்கொள்ளும் வகையில் பயிற்சி அளித்து மாணவர்களுக்கு சான்றிதழும் பெற்றுத்தரப்படுகிறது. மாணவர்களின் பல்திறனை வெளிக்கொணரும் வகையில் எங்கள் பள்ளியில் யோகா, கராத்தே, பரதநாட்டியம், கீபோர்ட் மற்றும் இந்த ஆண்டு புதியதாக வெஸ்டர்ன் டான்ஸும் சிறப்பு வகுப்புகள் மூலம் சிறப்பாசிரியர்களை கொண்டு விருப்பம் உள்ள மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது. இதன் மூலம் மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூட நம் பள்ளி துணை புரிகிறது. இந்த கல்வி ஆண்டில் முதன்முறையாக பள்ளியின் சார்பாக தினசரி காலண்டர் அச்சிடப்பட்டு அனைத்து மாணவர்களுக்கும் பள்ளி நிர்வாகத்தால் வழங்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் பள்ளி மாணவர்கள் 2014-2015 கல்வி ஆண்டு முதலே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை கடந்த 10 ஆண்டுகளாக எதிர்கொண்டு அணைக்கட்டு வட்டார அளவிலும் வேலூர் மாவட்ட அளவிலும் சாதனை படைத்து வருகின்றனர். 10, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் எங்கள் பள்ளி மாணவர்கள் வருடந்தோறும் சாதனை படைத்து வருகின்றனர். சென்ற கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றோம். இந்த கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வேலூர் மாவட்டத்தில் முதலிடம் பெற்றுள்ளோம் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சஞ்சனா 600க்கு 579 மதிப்பெண் பெற்று நம் பள்ளியில் முதல் இடத்தை பிடித்துள்ளார். ரீனா 600க்கு 567 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடமும், AK வைஷ்ணவி 600க்கு 556 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடமும் பிடித்து நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சங்கீதா 600க்கு 595 மதிப்பெண் பெற்று வேலூர் மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் தனிஷா 600க்கு 572 மதிப்பெண் பெற்று நம் பள்ளியில் 2ஆம் இடமும், அரவிந்த் 600க்கு 568 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடமும் பிடித்துள்ளனர் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் KM சோஹில் 500க்கு 493 மதிப்பெண்
மதிப்பெண் பெற்று அணைக்கட்டு தாலுகாவில் முதலிடம் பிடித்து நம் பள்ளிக்கு புகழை சேர்த்துள்ளார். எஸ் பிரீத்தி 500க்கு 488 மதிப்பெண் பெற்று நம் பள்ளியில் 2ஆம் இடமும், ஆர் மேகவர்ஷினி 500க்கு 484 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். 10, 11, 12ஆம் வகுப்பு ஆகிய 3 பொதுத் தேர்வுகளிலும் பங்கேற்ற அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று நம் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமையையும் பாராட்டுகளையும் சேர்த்துள்ளனர். 100% தேர்ச்சியை பாராட்டி தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறை சார்பாக நம் பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி நம்மை கௌரவித்துள்ளது என்பதை இந்த பொன்னான நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் KM சோஹில் 500க்கு 493 மதிப்பெண் பெற்று அணைக்கட்டில் முதலிடம் பெற்றதற்காக நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான இளைய தளபதி விஜய் அவர்கள் ரூபாய் 5000 ரொக்க பரிசாக வழங்கியுள்ளார் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித பாடத்தில் 2 பேர் 100க்கு 100 மதிப்பெண்ணும், கணினி அறிவியல் பாடத்தில் 2 பேர் 100க்கு 100 மதிப்பெண்ணும், தமிழ் பாடத்தில் 2 பேர் 100க்கு 99 மதிப்பெண்களை எங்கள் பள்ளி மாணவர்கள் பெற்றுள்ளனர். 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித பாடத்தில் 1 மாணவரும், வேதியியல் பாடத்தில் 1 மாணவரும், கணிப்பொறி அறிவியல் பாடத்தில் 1 மாணவியும் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். தமிழ் பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண்ணையும், ஆங்கில பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண்ணையும் பெற்றுள்ளனர் எங்கள் பள்ளி மாணவர்கள். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்ணை 5 மாணவர்களும், அறிவியல் பாடத்தில் 2 மாணவர்களும், சமூக அறிவியல் பாடத்தில் 1 மாணவனும் பெற்றுள்ளனர். மேலும் ஆங்கில பாடத்தில் 100க்கு 99 மதிப்பெண்ணை 2 மாணவர்கள் பெற்றுள்ளனர் என்பதையும் இந்நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். எங்கள் பள்ளி மாணவர்களின் சாதனைகள் கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டுத் துறையிலும் மேலோங்கி நிற்கின்றது. இந்த கல்வியாண்டில் நம் பள்ளி மாணவர்கள் ஃபுட்பால், பாஸ்கெட்பால், டேபிள் டென்னிஸ், ஷட்டில்காக், செஸ், டென்னிகாய்ட், ஷாட்புட், டிஸ்கஸ், ரன்னிங் என பல்வேறு விளையாட்டுகளை நன்கு பயிற்சி செய்து தமிழக அரசின் விளையாட்டுத்துறை நடத்தும் வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பாக விளையாடி வருகின்றனர். இந்த ஆண்டு எங்கள் பள்ளியில் பயிலும் 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் 386 பேர் பல விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டனர். இதில் 100 பேர் மாவட்ட அளவில் தகுதி பெற்றுள்ளனர். மேலும் செஸ் மற்றும் டென்னிகாய்ட் போட்டிகளில் பங்கேற்ற 5 மாணவர்கள் மாநில அளவில் விளையாட தகுதி பெற்று சாதனை படைத்துள்ளனர் நம் பள்ளி மாணவர்கள். எங்கள் ஸ்ரீ விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் வளர்ச்சிக்கும் சாதனைகளுக்கும் அன்றும் இன்றும் என்றும் ஊக்கமளித்தும் உறுதுணையாகவும் இருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை இந்த பொன்னான தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.